வணக்கம். தினத்தகவலில் இன்றைய நிகழ்வுகளை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முதல் தவணையாக ரூபாய் 50,000 மேனகாதேவி கோமகன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகை தந்தார். தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கும் விதமாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள்நாதன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாலாஜாபாத் ஒன்றியம் சின்னையன் சத்திரம் பகுதியில் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் மாவட்ட துணை செயலாளர் ஆட்டுப்புத்தூர் தனகோபி, ஒன்றிய செயலாளர் தண்டலம் சிலம்பரசன் ஆகியோர் ஏற்பாட்டில் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்கள் தூவியும் பூங்கொத்து மற்றும் பலாப்பழம் கொடுத்தும் வரவேற்றனர். இதில் ஏராளமான வி.சி.க. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதேபோன்று பொன்னேரி கரை பகுதியிலும் ஒன்றிய செயலாளர் தினேஷ் ஏற்பாட்டில் கிரேன் மூலம் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் வி.சி.க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி, மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் மற்றும் ஏராளமான வி.சி.க. தொண்டர்கள் முன்னிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார். அவரது சிறப்புரையில், பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கொள்கை எதிரி என தமிழக வெற்றி கழகம் சொல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் சொல்கிறார்கள். இவ்வளவு நாள் நாங்கள் எதிர்த்து இருந்தோம், தொடர்ந்து எதிர்ப்போம் என்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்ன சொல்கிறது? பாஜகவை எதிர்ப்பதுதான் எங்கள் அரசியல் என்கிறார்கள். அப்படியானால் ஏன் இவர்கள் ஒரே அணிக்கு வரக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகள் மோதல் நிலையில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மற்றும் காங்கிரஸ் மோதல், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா என கடுமையாக சாடினார். தொல் திருமாவளவன் அவர்களின் சிறப்புரையை கேட்ட தொண்டர்களின் கரவொலி விண்ணை பிளந்தது. ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். சொல்றோம், அதை நீங்க எப்படி சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணிக்கங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க? எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது? அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்போ ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவர் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸும் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே. இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும்? நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே.